ஸோ இன்றைக்கி நாம் வந்திருக்கிறது வந்து திருப்போரூர் அருள்மிகு கந்தசுவாமி திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். வள்ளி திருமணம் 13ஆம் நாள் வள்ளி திருமணம் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடியது. சுவாமி வந்து பிரார்த்தன ஸ்தலம், எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பு அம்சம். இந்த கோயிலுடைய அமைப்பு ஓம்கார சுரூபத்தில் ஒரு ஐதீகம். இந்த திருப்போருன்னு வர காரணம் என்னன்னா, சுவாமி வந்து விண்ணில் போர் ஆரம்பித்த இடம். சிதம்பர சுவாமிகள் கோயில் கட்டினவர் இல்லைங்களா, உபதி கொடுத்து கோயில் கட்டினவர். மலை அந்த மூலம் அங்கே அந்த இதில் பார்த்தோம்னா அங்கே மலை மலை அங்கே மேலே உள்ள கோயில் ஈஸ்வரன் கோயில் பார்த்தா கரெக்டாக ஓம் அப்படி நமக்கு க்ளீனாக தெரியும். சரி சரி. வணக்கம் கோ டெம்பிள் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இறைவனோட அருளால் நீங்கள் எல்லோரும் நலமாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். புத்தாண்டு பிறந்திருக்கு, அதுக்கப்புறம் பண்ணுற vlog இது. ஸோ இன்றைக்கி நாம் வந்திருக்கிறது வந்து திருப்போரூர் அருள்மிகு கந்தசுவாமி திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். திருப்போரூர் வந்து சென்னையிலேருந்து அருகாமையிலே இருக்கிற ஒரு அற்புதமான திருக்கோயில், பாடல் பெற்ற ஸ்தலம். இதுக்கு நிறைய மகிமைகள் இருக்குது. போர் புரிந்த இடம், முருகன் வந்து 3 இடத்துல போர் புரிஞ்சிருக்கிறாரு. ஆகாய மார்க்கமாக போர் புரிந்த இடம் திருப்போரூர். அதனால தான் இது போரூர் அப்படின்னு பேர் வந்ததுக்கான காரணம் இருக்குது. இந்த காரணங்களோட நம்ம வந்து இங்கே இருக்கிற முருகனை நம்ம தரிசிப்போம். இன்றைக்கி நாம் வந்திருக்கிறது ஒரு கிருத்திகை. அந்த கிருத்திகையில் அபிஷேகம் இங்கே நடக்கும். ஸோ அந்த அபிஷேகத்தையும் பார்க்க போகிறோம். இங்கே இருக்கிற சிவாச்சாரியார்கள், குருக்களை நம்ம பேட்டி எடுக்க போகிறோம். இங்கே ஓதுவா மூர்த்திகள் இங்கே இருக்காங்க, அவங்களையும் நம்ம பேட்டி எடுத்து அவங்களுடைய இந்த பாடல்கள், சிதம்பர சுவாமிகள் இந்த முருகனை பற்றி பாடியிருக்காரு. அவர் கண்டெடுத்த இந்த முருகனை நம்ம தரிசிக்க இருக்கிறோம். வாங்க இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த திருப்போருக்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்றத இப்போ பாருங்கள். திருப்போரூர் கந்தசாமி திருக்கோயிலுக்கு நம்ம வீட்டில் இருந்து பஸ்ஸில் கிளம்பலான்னு முடிவு எடுத்து சென்னை நாவலூர் பஸ் ஸ்டாப்பில் இருந்து திருப்போரூருக்கு போயிட்டுருக்கேன். பஸ் ஸ்டாப்பை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். இது எங்கள் வீட்டிலேருந்து புறப்பட்டாச்சு. நான் இருக்கிறது OMR நாவலூர். நீங்கள் சென்னையிலேருந்து திருப்போரூருக்கு வரணுன்னா ப்ராட்வேலேருந்தே பஸ் இருக்குது, டைரக்ட் பஸ்ஸு. சென்னை ப்ராட்வேலேருந்து 102 அதை நீங்கள் ஏறினீங்கன்னா நீங்கள் திருப்போரூருக்கு வந்துடலாம். கோயம்பேடுலேருந்து வரணுன்னா 570 இருக்குது. அதே மாதிரி டி நகர்லேருந்து நீங்கள் கிளம்பணுன்னா 19. இந்த 3 நம்பர் தான் திருப்பூருக்கு டைரெக்டாக வர பஸ்ஸு. அந்த சிட்டியிலேருந்து வருது. தாம்பரத்துலேருந்து வரலாம், கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்லேருந்து கூட வரலாம். தாம்பரத்துலேருந்து 515, கிளம்பாக்கத்துலேருந்தும் அந்த 515 சீரீஸ்லேயே வந்துடும். ஸோ நீங்கள் பஸ்ஸு வசதி திருப்பூருக்கு நிறைய இருக்குது. இப்போ நம்ம பஸ் ஸ்டாப் போயிடலாம். நான் வந்து பஸ்ஸு டிக்கெட் எடுக்கிற முறையை சென்னை ஒன் ஆப் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து பணம் கட்டாமையே நம்ம UPIயில் டிக்கெட் எடுத்துடலாம். டிக்கெட்டை ப்ரீ புக்கும் பண்ணலாம். ஸோ அதை பற்றி இப்போ சொல்கிறேன். நம்ம பப்ளிக் பஸ்ஸு, ட்ரெயின், எலக்ட்ரிக் ட்ரெயின், மெட்ரோ ட்ரெயின் எல்லாமே ஒரே ஆப்பாக கொண்டு வந்திருக்காங்க. கும்டான்ற அமைப்பு சென்னை ஒன்றுன்ற ஆப்பில் கொண்டு வந்திருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே அது கொஞ்சம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இருந்தாலும் அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி டிக்கெட் எடுக்கிறதுன்றதை இப்போ நம்ம போகும்போது சொல்கிறேன். நாவலூர்லேருந்து நான் திருப்பூருக்கு போகணும். அந்த ஆப் மூலமாக நான் டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறேன் இன்றைக்கி. ஸோ இந்த கும்டான்ற அமைப்பு வந்து சென்னை யூனிஃபைடு மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி, இவங்க தான் இந்த ஆப்பை உருவாக்கி இணைச்சிருக்காங்க. இந்த 3 சேவைகளையும் இணைச்சிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு பஸ்லேயும் எடுத்துக்கலாம், அப்படியே ட்ரெயினுக்கும் போயிடலாம். அதுக்கப்புறமா மெட்ரோவையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஆட்டோ, நம்ம யாத்திரைன்ற ஆட்டோவையும் நீங்கள் அங்கேருந்து இறங்குற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போனோம்னா அந்த ஆட்டோவும் முடியும். ஆனால் நான் இன்றைக்கி நம்ம பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம வந்து நாவலூர் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம், AGS பஸ் ஸ்டாப்பில். இந்த சென்னை ஒன் ஆப்பை எப்படி பயன்படுத்துகிறேன்னு சொல்லுங்கள். என்னோடய ஸ்க்ரீன்ஷாட் இப்போ காட்டுறேன். சென்னை ஒன் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். பிளான் யுவர் ஜேர்னின்னு இருக்குது பாருங்கள். இங்கே நம்ம கிளிக் பண்ணி நம்ம திருப்போரூர்னு போடணும். திருப்போரூர் போனால் ஸ்டார்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். அந்த எங்கே ஸ்டார்ட் லொக்கேஷன்றதை கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணால் நாவலூர்னு போனோன்னா என்னென்ன பஸ் வரும் அப்படின்றது 13 ரூபா டிக்கெட் போட்டிருக்கு. 48 மினிட்ஸ் ட்ராவல் டைம் ஆகும்போது 316க்கு நம்ம போய் சேர போகிறோம்னு காட்டுது. அதுக்கப்புறமா நம்ம வந்து என்னென்ன பஸ் வருதுங்க. 102Mன்றது ஆர்டினரி பஸ் வரப்போகுது.
அது வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை அந்த பஸ்ஸு வரதை வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ அது பாருங்கள், அந்த ட்ராக்கிங் த பஸ்ஸுன்றது 1 or 2 இதை தான் நம்ம பிடிக்க போகிறோம். ட்ராக் த பஸ் போட்டோம்னா இப்போ இந்த பஸ்ஸை நம்ம புக் பண்ணிக்கலாம். இந்த பஸ்ஸோடைய இந்த புக் பஸ் 13 ரூபான்னா போட்டுவிட்டோன்னா இதை புக் பண்ணிடலாம். பட் நான் செய்ய போகிறதில்ல. ஏன்னா பஸ்ஸுக்காரங்களை நம்பவே முடியாது. அது கும்பிட்டா இந்த சென்னை ஒன் ஆப் வந்து இவங்க தெரிஞ்சுக்கணும். இதை அப்டேட் பண்ணாலும் நல்லது. பஸ்ஸில் இந்த பஸ்ஸை நம்ம புக் பண்ணிட்டோம்னா இது 5 hour நம்மளுக்கு வேலிடிட்டி. பட் எலக்ட்ரிக் ட்ரெயினுன்னா நம்ம சொல்ல முடியும், அடுத்தடுத்து ட்ரெயின் வரும், அதில் எதுலையாவது ஏறிக்கலாம். ஆனால் பஸ்ஸு இந்த நம்பருக்கு உண்டான பஸ்ஸு தான் வரப்போகுது. இதுக்கு அடுத்து வர பஸ்ஸில் நம்ம ஏற முடியாது. ஸோ அதை நான் புக் பண்ணிட்டேன்னா அந்த பஸ்ஸு இந்த பஸ் ஸ்டாப், இது எம்டி பஸ் ஸ்டாப், ஒரு ரிமோட் ஏரியாவில் இருக்குது. நிற்காமல் போயிட்டாங்கன்னா அந்த 5 hourக்கு அப்புறமா அது போயிட்டு திருப்பியும் போயிட்டு டிப்போ போயிட்டு திருப்பி வரும்போது அந்த பஸ்ஸில் ஏற முடியும். ஸோ அது வேஸ்ட்டு தான் நமக்கு. நான் என்ன பண்ண போகிறேன்னா பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் அங்கே ஸ்கேனர் கோடு இருக்கும், அங்கே ஸ்கேன் பண்ணிவிட்டு நான் பஸ்ஸை டிக்கெட்டை புக் பண்ண போகிறேன். அதையும் நம்ம காட்டுறோம். இப்போ நான் திருப்பூர் டைரக்ட் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண போகிறதில்ல, வர அடுத்த பஸ்லேயே நம்ம அடுத்தடுத்து பஸ்ஸு போகிறதுலே நான் ஏறி போகிறேன். ஸோ அந்த ஸ்கேன் பண்ணி அந்த டிக்கெட்டை எப்படி பதிவு பண்ணிக்கிறது நம்மளுடைய ஆப்லேயே பதிவு பண்ணி அதை கண்டக்டர்கிட்ட காட்டிடலாம். ஸோ அதை தான் காட்ட போகிறோம். வாங்க. இந்த 19 வருது பாருங்கள், இந்த பஸ்ஸை தான் நம்ம புக் பண்ணிக்க போகிறோம். இதை புக் பண்ணிக்கலாம். இந்த பஸ்ஸோட ஸ்கேனர் கோடு, சென்னை ஒன் ஸ்கேனர் கோடு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா சீட்டு அப்படியே ஒட்டியிருப்பாங்க. நீங்கள் அந்த பஸ்ஸோடைய டிக்கெட்டை அந்த ஆப்பில் புக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே வந்து அந்த டிக்கெட்டை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கேனர் கோடில் தெரிகிற நம்பர், அதாவது டிப்போ நம்பர் தான் இந்த பஸ்ஸோட டிப்போ நம்பர் வந்து 0769 டி நகர் டிப்போலேருந்து கிளம்புற பஸ் இது. ஸோ அந்த K0769 நான் போட்டதுக்கப்புறம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அந்த டிக்கெட்டு. ஸோ நான் முன்னாடி சொன்ன பாருங்கள், பஸ் நிறுத்தாமல் போட்டால் என்ன பண்ணுறதுன்னு. அந்த கவலை வேண்டாம். நீங்கள் பஸ்ஸை புக் பண்ணிட்டீங்கன்னா அவன் ஒரு சீரீஸ் சொல்கிறாங்க, 570 வரும், 19 வரும், 221 வரும்னு எந்த பஸ்ஸு எப்போ அப்ரோச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க கரெக்டாக. ஸோ நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் ஏறினதுக்கப்புறம் இந்த ஆக்டிவேட் கோடை நீங்கள் போட்டதுக்கப்புறம் ஆக்டிவேட் ஆகிடுது. அப்படியே ஆப் ஃபாலோ பண்ணிக்கலாம். பேமெண்ட் மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் டிக்கெட்டை புக் பண்ணி கண்டக்டர் கேட்ட உடனே அந்த டிக்கெட்டை காட்டினா போதும். இது வந்து என்ன இதில் வசதி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில்லறை கொடுக்க வேண்டாம். ஏறினோன்னு ஏதாவது சீட்டை பார்த்து உட்காந்துக்கலாம். அது 2 விஷயம் புதுசு. சில்லறை இல்லாமல் ட்ராவல் பண்ணலாம். இல்லைனா பஸ்ஸில் சில்லறை தேடுறதே பெரிய விஷயம். நான் நிறைய பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன் சிட்டிக்குள்ளார. ஸோ அதனால் அனுபவத்தில் இந்த சென்னை ஒன்று 1 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வசதியாக இருக்குது. திருப்பூர் போயிடுவோம். திருப்பூர் அங்கேருந்து நம்ம கோவிலுடைய விழாவாக தொடங்கும். திருப்போரூர் கோயிலாண்டியே வந்து நின்றுது பஸ்ஸு. சூப்பர். திருப்போரூர் அருள்மிகு கந்தசுவாமி திருக்கோயில் பின்னாடி வழி தான். கிழக்கு கோபுரம் அந்த பக்கம் இருக்குது. கோவிலுடைய திருக்குளம் எப்பவுமே நிறைஞ்சிருக்கும். தான் திருப்போரூர் கோயில் குளம். நிறைய சினிமாவில் இந்த குளம் தான் வரும். எப்பவுமே தண்ணி நிறைஞ்சிருக்கும். அந்த பக்கத்துலேருந்து அந்த ஷாட்டை வைப்பாங்க. அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயில் கோபுரத்தோட இந்த குளம் ரொம்ப நல்லாயிருக்கும். கோயில் அருள்மிகு கந்தசுவாமி, சிதம்பர சுவாமிகள், அப்புறம் அருணகிரிநாதர் இங்கே வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் இல்லையா, அதனால் இருக்குது. கோயில் கோலம் அந்த பக்கத்தில் இருந்து நீங்கள் ஒரு ஷார்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டுருப்போம். இன்றைக்கி நம்ம வந்தது வந்து கிருத்திகைக்காக வந்திருக்கோம். கிருத்திகையில் உற்சவருக்கு அபிஷேகம் நடக்கும். அந்த அபிஷேகத்தை தரிசிப்போம். அதுக்கப்புறம் இந்த கோயிலை பற்றியான சில டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அர்ச்சகர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். அவர் போய் பார்த்தோன்னா அவர்கிட்ட கேட்போம். அதுக்கப்புறம் நம்ம இந்த கோயிலை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்றதை சொல்கிறேன் நான். அங்கே இந்த கால் கழுவுறாங்க, பார்ப்போம். கொஞ்சம் நினச்சிக்கிட்டு, காலை கொஞ்சம் நினச்சிக்கிட்டு நம்ம ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது இன்னும் குளத்தாண்ட.
இறங்குனது மேற்கு பக்கமாக அப்படியே குளம் பார்த்தோம். அப்புறமா நான் வந்தது கிழக்கு ராஜகோபுரத்துக்கு வந்துட்டோம். கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம். அதனால் உங்களுக்கு காட்டணுன்னு தான் இந்த பக்கம் வந்தேன். இல்லைனா அந்த சைடு வழியாகவே இருக்குது, தெற்கு வாயில் இருக்குது, அதுக்குள்ளே வரலாம். நம்ம ராஜகோபுரம் வழியாக தான் போகணும் அப்படின்றதுக்காக முன்னாடி வந்துட்டேன். இங்கேருந்து உள்ளே போவோம் வாங்க. நேரடியாக சாமியை தரிசிக்க போயிடுவோம் உள்ளே. அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பேசுவோம் வாங்க. அன்னதானம் கொடுக்குறாங்க. இங்கே பக்தர் வந்து அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க. எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பம்சம். இந்த கோயிலுடைய அமைப்பு ஓம்கார சுரூபத்தில் ஒரு ஐதீகம். சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டாக்கா பரிபூர்ணமான அனுகிரகம் உண்டு. கல்யாணம் ஆகாமல் இருக்கவங்க, கல்யாணமாகி குழந்தை இல்லாதவங்க, வேறு ஏதாவது உடம்பு சரியில்லாதவங்க, இவங்கெல்லாம் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டா பரிபூர்ணமான அனுகிரகம் உண்டு. இங்கே சுவாமி மூலஸ்தானத்தில் சுயம்பமூர்த்தியாக வீட்டிருக்கா. சுவாமி வள்ளி தேவசனா சமேத சுப்பிரமணியர் வந்து சுயம்பமூர்த்தி. கீழே இருக்கிற அபிஷேக மூர்த்தி தான் 4 கால பூஜ்யம், காலசந்தி, உச்சைகாலம், சாயஷ, அர்த்தஜாமம் 4 கால பூஜ்யம். கீழே இருக்கிற அபிஷேக மூர்த்திக்கு தான். பெரியவருக்கு வந்து புழுகு சட்டம், சுவாமிக்கு அலங்காரத்தோடு சரி. அது போச்சுனாக்கா சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரச்சு அங்கே ஸ்ரீசக்கரம் யந்திர சுப்பிரமணியர் சுவாமியுடைய யந்திரம் ஒன்று வச்சு பூஜை பண்ணிட்டுருக்கோம். ரொம்ப விசேஷமான ஒரு யந்திரம் அது. அந்த யந்திரத்தில் நம்ம சுவாமியை பூஜை பண்ணுறதுனால என்ன பலன்னாக்கா, சுவாமி கல்யாணமாகாமல் இருக்கவங்க, கல்யாணமாகி குழந்தை இல்லாதவங்க, உடம்பு சரியில்லாதவங்க, வேறு ஏதாவது இடையூறுகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டால் பரிபூர்ணமான அனுகிரகம் உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய பரிகாரத்தை பிரார்த்தனை பொறுத்து அவங்களுக்கு இனிதே நிறைவேறும். சுவாமி அனுகிரகம் கருணாகரம் மூர்த்தி ரொம்ப விசேஷமான ஒரு இது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.
வணக்கம். நான் முதல் நாள் நம்ம கிருத்திகை அபிஷேகம் பார்த்தோம். அடுத்த நாள் இங்கே திருப்பியும் வந்து நம்ம சுவாமியெல்லாம் எடுத்து காட்டணும்னு வந்திருக்கேன். 2வது நாள் திருப்பூருக்கு வந்திருக்கேன். ஸோ அதோடைய கண்டினியூவேஷன் தான் இப்போது. அண்ணா நமஸ்காரம். நேற்று ரொம்ப சிறப்பாக அபிஷேகம் நடந்தது. இன்னும் அது நேரம் பத்தலை, அதனால் மறுநாள் வந்து இப்போது உங்களுடைய பேட்டிலாம் எடுக்கலான்னு தான். ஐயா, இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன? திருப்போரூர்னா போர் புரிந்த இடம்னு சொல்கிறாங்க. எங்கெல்லாம் புரிஞ்சார் அவர்? திருச்செந்தூர் தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அதை பற்றி சொல்லுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். நம்மளுடைய திருப்போரூருடைய சிறப்பம்சம் என்னவென்றால், சுவாமி வந்து வள்ளிதேவசனா சுப்பிரமணியர் வந்து ஸ்வயம்பமூர்த்தி. பூமியிலிருந்து தன்னால் உற்பத்தியானார். சுவாமி வந்து அருவுருவமாக இருக்கார். சுவாமிக்கு வந்து உருவங்கள் கிடையாது. சுவாமி வந்து அருவுருவமாக இருக்கார். பூமியிலேருந்து தன்னால் உற்பத்தி ஆனதுனால சுவாமி ஸ்வயம்பமூர்த்தின்னு சொல்லுவாள். வள்ளிதேவசனா சுப்பிரமணியம் 3 பேருமே வந்து ஸ்வயம்பமூர்த்தியாக இருக்கிறாங்க. அதோடு இல்லாமல் இந்த சுவாமியினுடைய சிறப்பம்சம் என்னென்னா, முதல் விண்ணில் போர் ஆரம்பித்த இடம், சம்மாரம் ஆரம்பித்த இடம். விண்ணில் போராடும் தாரகாசுரனை விண்ணில் போர் ஆரம்பித்த இடம் இதுதான் முதல். ஒரு காலத்தில் வந்து இந்த ஊருக்கு வந்து தாரகாபுரி, யுத்தபுரி, சமராபுரின்னு இப்போ திருப்போரூர்னு நிறுவி வருது. திருப்போரூர்னு இப்போ அந்த சம்மார இதுவில் ஒரு காலத்தில் ஒவ்வொரு நாமதேயம். இந்த திருப்போரூருக்கு ஒவ்வொரு யுகங்களில் ஒவ்வொரு நாமதேயம். சரிங்க. அதாவது வந்து யுத்தபுரி, தாரகாபுரி, சமராபுரின்னு இப்போ 4வதாக வந்து கலியுகத்தில் வந்து திருப்போரூர்னு இருக்குது. இந்த திருப்போரூர்னு வர காரணம் என்னென்னா, சுவாமி வந்து விண்ணில் போர் ஆரம்பித்த இடம். தாரகாசுரன் சூரனை இங்கே விண்ணில் போர் ஆரம்பித்த இடம். இது விண்ணில் சம்மாரம் ஆரம்பித்த இடம். தரவழி மார்க்கம் திருச்செந்தூர். இப்படி சுவாமி வந்து ஒவ்வொரு இதில் சம்மாரம் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் சுவாமி வந்து ஸ்வயம்பமூர்த்தி. இந்த ஸ்வயம்பமூர்த்திக்கு வந்து அபிஷேகங்கள்லாம் பெரியவருக்கு வந்து அபிஷேகம்லாம் கிடையாது. 4 கால பூஜையும் கீழே இருக்கிற அபிஷேகமூர்த்தி தான் 4 கால பூஜையும். அதே மாதிரி இந்த சுவாமி எல்லா ஊர்லேயும் முருகன் கையில் வஜ்ரசக்தி தான் இருக்கும். இந்த திருப்போரூர் முருகன் கையில் மட்டும் ஒரு கையில் ஜபமாலை, ஒரு கையில் கிண்டி, ஒரு அபயஹஸ்தம், ஒரு ஹஸ்தம் தொடையில் கை வச்சுட்டுப்பார். சதுர்ஹஸ்தம். இதை வந்து பிரம்மசாத்தா சுரமும் சொல்லுவாள், மும்மூர்த்தி சுரமும் சொல்லுவாள். அதனால் இந்த சுவாமி ஒரு சிறப்பம்சம் இந்த திருப்பூரில் பெரிய ஒரு இது. அது இல்லாமல் பிரதி மாதங்கள் வந்து பரணி கிருத்திகை ரொம்ப விசேஷம். 2 வேளையும் சுவாமி புறப்பாடு. பரணிக்கும் சுவாமி புறப்பாடு, கிருத்திகைக்கும் சுவாமி புறப்பாடு. இது இல்லாமல் சுவாமி சிவாலயங்களில் நடக்கக்கூடிய உற்சவாதிகள் எல்லாம் இந்த ஊரில் நடக்கும். அதாவது சிவாலயங்களில் நடக்கக்கூடிய உற்சவங்கள்லாம் ஆருத்ரா. அந்த ஆருத்ராம் போது நடராஜர் இருக்காரு. இங்கே சண்முகர் அபிஷேகம். அது மாதிரி சுவாமி அப்பா புள்ள 2 பேருக்கும் ஏக காலத்தில் அபிஷேகம் பண்ணி ஏக கால தீபார்த்தம் பண்ணி சுவாமி புறப்பாடு வீதி விழா உண்டு. அப்பா பிள்ளையும் சுவாமி ஏக காலத்தில் சுவாமி வீதி விழா உண்டு ஆருத்ராம் போது. சிவராத்திரியில் அதே மாதிரி சிவராத்திரியில் 4 கால பூஜை இங்கே முருகனுக்கு உண்டு. அதே மாதிரி அன்னாபிஷேகம் ஐப்பசி மாதத்தில் சுவாமிக்கு பரமேஸ்வரனுக்கு அன்னாபிஷேகம் சாதத்தால் சாத்துவா. அதே இங்கே திருப்பூரூர் முருகனுக்கு இங்கே கீழே இருக்க அபிஷேகமூர்த்திக்கு அந்த அன்னத்தால் சுவாமிக்கு இதை சிறப்பாக இதை செஞ்சுட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து சிவாலயத்தில் நடக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் எல்லாமே இந்த முருகனுக்கு நடந்துட்டுருக்கு. அது இல்லாமல் மாசி மாதம் பிரம்மோற்சவம் 12 நாள் திருவிழா. அதை வந்து கொடியேற்றி துவஜாரோகணம்னு சொல்லி கொடியேற்றி 12 நாள் திருவிழா இங்கே உண்டு. சுவாமி வந்து ரொம்ப விசேஷமான 2 வேளையும் சுவாமி அபிஷேகங்கள் அலங்காரங்கள் பண்ணி சுவாமி 2 வேளையும் வீதி விழா. பெரிய மாட வீதி வருவார். 4 மாட வீதியும் சுவாமி 2 வேளையும் உபயதாரர்கள் சுவாமி 2 வேளையும் சுவாமிக்கு தீபார்த்தனை சோழச தீபார்த்தனை போட்டு சுவாமிக்கு வந்து அந்த தேவாரங்கள்லாம் பாடி சோழச உபச்சாரங்கள்லாம் பண்ணி சுவாமி வீதி விழா. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வாகனங்கள். 12 நாளைக்கும் 12 இது உண்டு சுவாமி. அதே மாதிரி ஐப்பசி மாதம் கந்த சஷ்டி, மகா கந்த சஷ்டி. அதே மாதிரி அந்த 2 வேளையும் சுவாமி புறப்பாடு. ஐப்பசி மாதம் கந்த சஷ்டியில் 6 நாளைக்கும் 2 வேளையும் சுவாமி புறப்பாடு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இது. 7ஆம் நாள் திருக்கல்யாண வருஷம். இதில் ஐப்பசி மாதத்தில் வந்து தேவசேனா கல்யாணமும், மாசி மாதம் பிரம்மோற்சவத்தில் வந்து வள்ளி கல்யாணமும் சிறப்பாக நடக்கக்கூடியது இந்த ஊரில். இது இல்லாமல் இன்னொரு கல்யாணமும் உண்டு. சுவாமி வந்து வசந்த உற்சவம்ட்டு ஒரு இதில் வைகாசி மாதம் வசந்த உற்சவம் பண்ணுவோம். அந்த இதுவும் போது அந்த சுவாமிக்கு அங்கே வசந்த மண்டபத்தில் அங்கே ஒரு திருக்கல்யாணம் 5 நாள் சுவாமி அபிஷேகம் பண்ணி சுவாமி வந்து இது கத்திரியில் வந்து அங்கே போயிருப்பார். அந்த சுவாமி காத்தோட்டமாக வாங்கிட்டு சுவாமிக்கு அபிஷேகம்லாம் பண்ணி குளிர அபிஷேகம் பண்ணி சுவாமிக்கு பால் நீர்மோர் பானங்கள்லாம் நிவேதியம் பண்ணி அதுக்கப்புறம் சுவாமிக்கு இங்கே கோயிலுக்கு வந்துடுவார். 5ஆம் நாள் அன்றைக்கி திருக்கல்யாண உற்சவம் உண்டு. வெள்ளை யானையில் அங்கேருந்து வீதி விழா போயிட்டு சுவாமி இது பண்ணுவார். இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சிறப்பு அம்சம். அதெல்லாம் நிறைய பிரார்த்தனை ஸ்தலங்கள். அது இல்லாமல் சுவாமி ஸ்வயம்பமூர்த்தினால முதல்ல ஒன்று பிரதிஷ்டை பண்ணுச்சு. அது கிட்ட யந்திரங்கள் வச்சு பிரதிஷ்டை பண்ணுவோம். யந்திரம் நவரத்தினம் இதெல்லாம் வச்சு பிரதிஷ்டை பண்ணுவோம். சுவாமியே ஸ்வயம்புனால இங்கே தனிப்பட்ட முறையில் யந்திரம் ஸ்ரீசக்கரம்னு ஒரு யந்திரம் வச்சுருக்கோம். சுவாமியினுடைய பீஜாட்சரம்லாம் அந்த யந்திரத்தில் இருக்குது. சுவாமி நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டா பரிபூர்ணமான அனுகிரகம். கல்யாணமாக வருது, கல்யாணமாகி குழந்தை இல்லாதவா, உடம்பு சரியில்லாதவா, இது மாதிரிலாம் இருக்கா. சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டா பரிபூர்ணமான அனுகிரகம். கருணாகரமூர்த்தி எந்த ஒரு இதுவுமே சுவாமியை அனுகிரகம் பண்ணாமல் இருக்க வேண்டாம்.
இருந்தால் அவளுடைய பிரார்த்தனைகள் அது ஒரு சில உடனே கிடச்சிடும். ஒரு சில பேருக்கு ஆனால் கொடுக்காம இருக்க மாட்டார். அவளுடைய பிரார்த்தனை பரிபூர்ணமாக எப்பேற்பட்டவரும் குழந்தை இல்லாத புத்திர பாக்கியம் இல்லாதவா டாக்டரால் கைவிடப்படி இது மாதிரி ஏகப்பட்ட பேர் சுவாமி அனுகிரகம் அவளுடைய பிரார்த்தனைகளும் இருக்குது. அவளுடைய இது சுவாமியுடைய அனுகிரகம் உண்டு. ரொம்ப சிறப்பான ஒரு சுவாமி. இந்த சுவாமியை பற்றி பேசணுன்னாக்கா அவருக்கு இதுவே அளவே கிடையாது. ரொம்ப ஒரு சுவாமி சிறப்பு அம்சம் கொண்ட ஒரு கந்த சுவாமின்ற ஒரு பேரில் இங்கே இருக்கார் சுவாமி. வள்ளி தேவசனாசன் கந்த சுவாமின்ற ஒரு பேரும் இருக்குது. சமராபுரி யுத்தபுரி இது மாதிரி இந்த இதில் ஒவ்வொரு காலங்களில் ஒவ்வொரு இதில் சுவாமி ரொம்ப ஒவ்வொரு காலகட்டங்களும் அனுகிரகம். அதே மாதிரி இந்த கோயில் வந்து 7 முறை கடலில் மூழ்கி 8வது முறை சிதம்பர சுவாமின்ற ஒரு மகான் வந்து இந்த கோயிலை நிறுவனம் பண்ணுறார். அவருக்கு அப்புறம் ஒரு 14வது பட்டங்கள் வரைக்கும் இது பண்ணியிருக்காங்க, பரிபாலனம் பண்ணியிருக்காங்க. அந்தந்த காலகட்டங்களில் அவங்களால முடிஞ்ச ஒரு பெரிய தர்ம பரிபாலனங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மண்டபங்கள், ஒவ்வொரு பிராகாரங்கள் இது மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இல்லாமல் வள்ளி தேவசனா தனி அம்பாள் இங்கே சன்னதி உண்டு. ரொம்ப சிறப்பாக வள்ளி தேவசனா தனி அம்பாள் உண்டு. இதெல்லாம் ஒரு சிறப்பு அம்சங்கள் இந்த திருப்பூரில். இந்த கோயிலுடைய அமைப்பு ஓம்கார சுரபத்தில் தான் ஒரு ஐதீகம். ஆறுபட வீட்டில் வந்து சுவாமி மலை பிரதானம் உபதேசம், தந்தைக்கு உபதேசம் பண்ணுறது ஒரு ஐதீகம். ஆனால் அங்கேயே அந்த விக்கிரகம் கிடையாது. இந்த திருப்பூரில் மட்டும்தான் அந்த ஒரு இது வந்து மாசி மாசத்துல உபதேச வருஷம்னு 3ஆம் நாள் வருஷத்துல ரொம்ப சிறப்பாக எனக்கு நடக்கக்கூடியது. பெரிய ஒரு இது. இந்த 12 நாள் திருவிழாவுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தர் இது சேர்ந்தவங்க அந்த உற்சவதாரர்கள் இருக்காங்க. அது மாதிரின்றச்சு அந்த விஸ்வகர்மான்றவர் அந்த பிரம்மோத்சவத்தில் 3ஆம் நாள் இந்த சுவாமி உபதேச வருஷம் சிறப்பாக நடக்கும். கார்த்தால புருஷாமிருக வாகனம், இரவு வந்து தங்கமயில் வாகனம் சுவாமி ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடியது. இந்த போதுவா மூர்த்திகளாம் அதே மாதிரி அவங்க பிரம்மா இது மாதிரிலாம் இது பண்ணிட்டு பாட்டு பாடுவாங்க. அதுக்குண்டான இது அதே மாதிரி இங்கே ஊடல் வருஷமும் ரொம்ப சிறப்பாக நடக்கும். மாசி மாதம் பிரம்மோத்சவத்தில் ஊடல் வருஷம்னு ஒன்று நடக்கும். அந்த இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. தேவசேனாகிட்ட கோச்சுண்டு அது மாதிரி சுவாமி வந்து உள்ள விட மாட்டான். அதுக்கப்புறமா சண்டிகேஸ்வரர் வந்து சமாதானம் படுத்தி கதவு திறந்து இதெல்லாம் ஒரு சிறப்பு அம்சம். இந்த திருப்பூரில் இதெல்லாம் ஒரு பெரிய அந்த ஆதி காலத்துலேருந்து இதெல்லாம் ஒரு சிறப்பு அம்சங்களாக நடந்துட்டுருக்கு. இங்கே உற்சவங்களே பார்க்கறதுக்குன்னே ஒரு வருஷம் வந்தால் நல்லா உற்சவங்களே பார்த்துட்டு இருக்கலாம் இல்லைங்களா? ஆமாம், 12 கிருத்திகைக்கும் 12 பரணி 12 கிருத்திகைக்கும் சுவாமி 2 வேலையும் சுவாமி புறப்பாடுகள் உண்டு. வாகனங்களில் 2 வேலையும் சுவாமி புறப்பாடு 2 நாளும் உண்டு. அது இல்லாமல் அதே மாதிரி மாசி மாதம் பிரம்மோத்சவம் ரொம்ப சிறப்பம்சம் கொண்டது. இந்த கிருத்திகளை வந்து சுவாமி ஏகப்பட்ட பேர் பிரார்த்தனை காவடிகள்ட்டு பிரமாதமாக காவடிகள் ஒவ்வொருத்தரும் பலவிதமான காவடிகள் கொண்டு வருவோம். அது நம்ம கண் பிரமிச்சு போயிடும். ராத்திரி காத்தால் ஆரம்பித்தாக்கா மறுநாள் ராத்திரி வரைக்கும் அந்த காவடிகள், மறுநாள் கார்த்தால மறுநாள் சாயந்தரம் வரைக்கும் அந்த காவடிகள்லாம் பரணிலேருந்து ஆரம்பித்து கிருத்திகை அன்னைக்கு ராத்திரி மறுநாள் ரோகிணி அன்னைக்கு காத்தால வரைக்கும் அந்த காவடிகள் எங்கே பார்த்தாலும் ஜெயன்னு காவடிகள் சிறப்பம்சமாக இருக்கும். அந்த காவடிகள் அதுக்குன்னே ஒரு இதுவாக இருக்கும். அது அந்த சபையில் சேர்ந்தவாலும் நிறைய காவடிகள் எடுப்பாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இந்த திருப்பூரில் பெரிய ஒரு இந்த இதுவாக நடந்துட்டு இருக்குது. இங்கே சிறப்பம்சமாக நடந்துட்டு இருக்கு. மற்ற கோயில்கள் இல்லாத சிறப்பு இங்கே நம்ம வந்து நுழைவாயிலில் வரும்போது உள்ளே வரும்போது நம்ம கொடி மரத்தை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் ராஜகோபுரம் பார்க்கணும். இது வந்து அந்த பெரியவங்க காலத்துலேருந்து இது மாதிரி இது எதனாலன்னு சொன்னாக்கா எல்லா ஊர்லேயும் வந்து கொடிமரம் வந்து வெளியில் இருக்கும், ஜோஸ்தம்பம் வந்து உள்ளடங்கி இருக்கும். இந்த ஒரு ஊரில் மட்டும் இது எதனால் இருக்குன்னா இந்த கோயிலுடைய அமைப்பில் ஓம்கார சுரூபத்தில் இருக்கிறதாக ஒரு ஐதீகம். அதனால அந்த வட்ட மண்டபம் வேற எங்கேயுமே கிடையாது. இந்த திருப்பூரில் தவிர வேற எங்கேயுமே அந்த வட்ட மண்டபம் கிடையாது. அந்த ஓம்ன்ற இதில் மேல முற்றுப்புள்ளி அந்த ஜோஸ்தம்பமும் அந்த வட்ட மண்டபமும் இருக்கு. இது ஒரு சிறப்பு அம்சம். இதை வந்து நம்ம சுவாமியை வந்து ராஜகோபுரம் கொடிமரத்தாண்டு சுவாமி தரிசனம் பண்ணலாம், மூலவரை தரிசனம் பண்ணலாம். இது சுவாமி வந்து ஒரு இதுவாக இருப்பார். ஓம்கார சுரூபத்தினால இந்த சுவாமியினுடைய இது அம்சம் சுவாமி தரிசனம் பண்ணலாம். ராஜகோபுரத்தை தாண்டி வரும்போது உள்ள நுழைவாயில் வரும்போது என்னென்ன சன்னதிகள் நம்ம பார்க்கணும்? இங்கே வந்து முதல்ல உள்ள நுழைச்சு கணநாதர், பெரிய விநாயகர் சன்னதி கணநாதர், அதுக்கப்புறம் சூரிய பகவான், அதுக்கப்புறம் அப்படியே வள்ளியை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே உள்ள வந்தாக்கா தேவசேனா தரிசனம் பண்ணிட்டு அப்படியே சுவாமி தரிசனம் பண்ணலாம். அப்படியே பரிவாரங்கள் வெளியில வந்தவொடனே சுவாமி பிரகாரத்தில் வந்தவொடனே சனீஸ்வரன், இங்க எல்லாமே கிழக்கு நோக்கி சனீஸ்வரன் இருக்காரு. இந்த இதனாலன்னு சொன்னாக்கா இங்க வந்து சுவாமி வந்து அங்காரக கஷேத்திரம். இதை வந்து செவ்வாய்க்கு அதிபதினால சனீஸ்வரன் மட்டும்தான் இங்கே வச்சிருக்காரு, நவகிரகம் கிடையாது. அது ஒரு சிறப்பு அம்சம். இங்கே அப்படியே சுவாமி தரிசனம் பண்ணி வந்தால் உற்சவர் சன்னதியில் அர்ச்சனை பண்ணுவோம். அதுக்கப்புறம் மேற்கு பார்த்து வன்மீகநாதர், அதுக்கப்புறம் சுவாமி காசி விஸ்வநாதர். இந்த ஸ்தல வருஷம் வந்து வன்னி மரம்ட்டு ரொம்ப சிறப்பு அம்சம். வன்னி மரங்கள் இதெல்லாம் ரொம்ப இது உண்டு. அதே மாதிரி இந்த பிரம்மோத்சவத்தில் மாசி மாதம் பிரம்மோத்சவத்துலேயும்
ஐப்பசி கந்த சஷ்டிலையும் 2 வேளையும் சுவாமிக்கு வந்து இங்கே யாகசால பூஜைகள் உண்டு. 2 வேளையும் யாகசால பூஜை பண்ணி சுவாமிக்கு ரஷன் சொல்லி ஒரு மை எடுத்து போய் சாத்தி, அதே மாதிரி சுவாமி வந்த உடனே யாக விஷ்ணுன்னு சுவாமிக்கு புரியாத ஒரு இது பண்ணி அந்த இதெல்லாம் இங்கே ஒரு சிறப்பம்சமாக நடக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம். இங்கே வந்தாங்கன்னா என்ன பிரார்த்தனை பண்ணிக்கணும்? அதுக்கு ஏதாவது பிரார்த்தனைக்கு பிரார்த்தனை நிறைய இருக்கு. அது கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது, கல்யாணமாகி குழந்தை இல்லாதவங்க, உடம்பு சரியில்லாதவங்க, வேற ஏதாவது கணவன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பரிபூர்ணமான அனுகிரகம் உண்டு. அவங்களுடைய பிரார்த்தனைகள் நல்லபடியாக இருந்ததுன்னாக்கா சுவாமியை பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணுவார். சரி, வேண்டுதல் ஏதாவது வச்சுக்கணுமாங்க? ஏதாவது ஆமாம், அதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே நடக்கக்கூடியது. எல்லாமே ஒரு ஆலயத்தில் சுவாமியை வேண்டின்றாலே அதுக்கு பரிகாரங்கள் உண்டு. சரிங்க, அது மாதிரி எல்லாமே ஒரு சிறப்பம்சங்கள் உண்டு. இப்போ இங்கே வந்து அருணகிரிநாதர் வந்து பாடல் பெற்ற ஸ்தலம், மற்றது சிதம்பர சுவாமிகள் பாடல். அந்த ஓதுவா மூர்த்திகள். அண்ணா நமஸ்காரம்ண்ணா. நமஸ்காரம்ண்ணா. அண்ணா பேர் சொல்லுங்கய்யா உங்க? சரிங்க, ஓதுவார் நீங்கள். ஸோ இங்கே சுவாமி பற்றி சிதம்பர சுவாமிகள் பாடினது எந்த ஒரு பாட்டை நீங்கள் சொல்லி அந்த அர்த்தம் சொன்னீங்கன்னா சொல்லுங்கள். சிதம்பர சுவாமிகள் பாடிய பாட்டு. சரிங்க. சன்னதி முறை. சரிங்க. திருச்சிற்றம்பலம். ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கிறங்கி தீது புரியாத தெய்வமே, நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலேன் நாயேன் பிழைக்கின்றார் நீர் பேசு தெய்வமே, தெய்வமே, தெய்வமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருப்போர் முருகனுக்கு அரோகரா, ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகளுக்கு அரோகரா. அற்புதம், அற்புதம்ண்ணா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சிதம்பர சுவாமிகள் கோயில் கட்டினவர் இல்லைங்களா? உபதி கொடுத்து கோயில் கட்டினவர். சரிங்க. இங்கே வந்து காசு பணம் கொடுக்க மாட்டார். சிதம்பர சுவாமி விபதி கொடுத்து இந்த கோயிலை கட்டினவர் இவர். சரிங்க. இவர் சாமி வந்து ஒரு 366 பாட்டுகள் பாடியிருக்காங்க. சரிங்க, சரிங்க. அதில் உங்களுக்கு ஒரு பாட்டு. நோயிற்றடாமல் நொந்து மனம் ஆடாமல் பாயிற் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கேன் போருரையா சீரடிக்கில் வைப்பாய் தெரிந்து. திருப்பூர் சன்னதி முறை. அடுத்து வந்து இல்லறத்து அல்லேன் இயற்கை துறவி அல்லேன் நல்லறத்து நாணி அல்லேன் சொல்லறத்தின் ஒன்றுமில்லேன் உயர்ந்த திருப்போரூரா என்றே நான் ஈடேறுவேன். நாயேன் சீரடிக்கு நன்கில்ல செய்தாலும் பேயேன் இழைத்த பெரும்பிழைகள் பொறுத்துள்ளதா உன்கடனாம் போரூரா ஒருத்தால் எனக்கார் உறவு. சரிங்க. திருச்சிற்றம்பலம். இல்லறத்தல்லேன் இயற்கை துறவி அல்லேன்ற சொல்லறத்தின் ஒன்றுமில்லேன் உயர்ந்த திருப்போரூரா. அதை கேட்டாலே நமக்கு என்னன்னா நம்ம ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி. ஒன்றும் கிடையாது சுவாமி கிட்ட. ஆமா இல்லைங்களா? அந்த நோயிற்றடாமல் நொந்து மனம் வாடாமல் பாயிற் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்கு நீக்கேன் பொருளையா சீரடிக்கில் வைப்பாய் தெரியும். எப்பேற்பட்ட இதுதான் நீ தான் என்ன பண்ணிச்சேன் அருள் புரியணும். ஆமாங்க. மற்ற கோயில்களை பார்த்தீங்கன்னா ராஜகோபுரத்துக்கு உள்ள கொடிமரம் வரும். இங்கே நம்ம வந்து நுழைவாளுக்கு அப்புறம் வந்தோன்னா கோபுரம் வரும், அதுக்கப்புறம் கொடிமரம் வருது. அதுக்கப்புறமா தான் சாமியை பார்க்கணும். அது வந்து ஓம்கார பிரணவ வடிவம் இல்லைங்களா? ஓம்கார பிரணவ வடிவத்தில் அந்த மெய் புள்ளி அது வரது அப்படிங்களா? மலை மேலே மலை அந்த மூலம் அங்கே அந்த இது நான் பார்த்தோம்னா அங்கே மலை மலை அங்கே மேலே உள்ள கோயில் ஈஸ்வரன் கோயில் பார்த்தா கரெக்டாக ஓம் அப்படி நம்ம க்ளீனாக தெரியும். சரி 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 சரி. மலை மேலே இருக்கிற ஈஸ்வரன் சார் கைலாசநாதர். கைலாசநாதர். குளம் பாருங்கள், எவ்வளோ பெரிய குளம் பாருங்கள். இந்த குளம் வந்து எப்பவுமே தண்ணி இங்கே நிற்கும். எந்த ட்ரை டைம் நீங்கள் சம்மரில் வந்தால் கூட தண்ணி எப்பவுமே இங்கே ஊற்று இருக்குது. ரொம்ப அற்புதமான இந்த திருப்போரூர் அப்படின்னாலே இந்த குளமும் அந்த கோபுரமும் தான். அதுதான் நமக்கு அடையாளம். இந்த திருப்போரூரில் நிறைய ஷூட்டிங் நடந்திருக்கு. அதில் ஒரு சீன் வந்து இந்த பாய்ஸ் படத்தில் செந்தில் வந்து அந்த மண்டபத்தில் அங்கே தெரிகிற பாருங்கள், அந்த மண்டபத்தில் உட்காந்துக்கிட்டு
பேசுவார். எந்தெந்த கோயிலில் எந்தெந்த பிரசாதம் கிடைக்கும், கோயில் பிரசாதம் எங்கெங்கே கிடைக்கும்ன்றது மணியை வச்சு சொல்லுவார். கரெக்டாக டைமிங்கெல்லாம் சொல்லுவார் அற்புதமாக. ஸோ நிறைய ஷூட்டிங் இந்த குளத்தில் நடந்திருக்கு. அருமையான திருக்கோயிலுக்கு நாம் இன்றைக்கி தரிசித்தோம். 2 நாளாக வந்தேன் இங்கே. முதல் நாள் வந்து அபிஷேகம் பார்க்குறதுக்குனே வந்தேன். அடுத்த நாள் வந்து சுவாமியோடைய அந்த அர்ச்சகருடைய பேட்டியும், அங்கே ஓதுவாமூர்த்தி இருக்கார், சிதம்பர சுவாமிகளுடைய பாடல்களையும் தெரிஞ்சுக்கணும், அவர் உங்களுக்கு கேட்கணுன்றதுக்காக அதை அவர்கிட்ட கேட்டுட்டு வந்தேன். அடுத்த நாள் வந்தேன். ஸோ இந்த எபிசோடு இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு அற்புதமான திருக்கோயிலை நம்ம சந்திப்போம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கும் இந்த அற்புதமான தரிசனம் கிடைச்ச பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு போய் சேரும். கோட்டெம்பிளை ஆதரியுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான திருக்கோயிலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சுபாஷ் கவி.